புட்டை பாருங்க, உருளைக்கிழங்கு, வெங்காயம். வயசுக்கு இந்த கிழங்கு எப்படி சாப்பிடுவீங்க? அம்மா கலந்துட்டானே இல்லையாக்கா? ஒரு நாளும் நம்ப மாட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அம்மா சாம்பார் பண்ணுறா. அனைவருக்கும் வணக்கம். நான் பிஸியா. இன்றைக்கு நாங்கள் விகேஜேடி பிளாக் நேற்று வீடியோ போடல, இன்றைக்கு தான் போட போகிறோம். அதுக்காண்டி தான் இதில் வந்து நிற்கிறோம். இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சிம்பிளாக தான். இன்றைக்கு மதியத்துக்கு நாங்கள் வெங்காய பூ போட்டு புட்டு மவிச்சு, தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, மற்றது கேரட்டு, பருப்பு எல்லாம் போட்டு சிம்பிளாக ஒரு சாம்பாரும் வச்சு முட்டையும் குழம்பு வைக்கப்புறம் அதுதான் இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ என்னென்னு சொல்லி பார்ப்போம். மாங்கோ இதுதான் வெங்காய பூ. மற்றது பார்த்திங்கன்னா சட்டி கிடக்கு உருளைக்கிழங்கு, தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம். இந்த வெங்காயப்பூவை பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லா குட்டி குட்டியாக இருக்கணும். அப்போ ஏன் இந்த பருப்பு கிட்ட வந்து இருக்குதுன்னு நீங்கள் நினைப்பிய காரணம் என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உண்மையில வெளியே எடுக்கல அதங்களால ஒரே பாட்டு. அப்போ கூப்பிட்டு சொன்னாலும் நிப்பாட்ட போகிற மாதிரி பூவை பாருங்க. அண்ணன் நானும் அம்மா அண்ணா நம்ம வாங்கின்னு வந்தோம். எந்த வளர்ந்து நிற்குதாண்டி செம்மரந்த செம்பரத்தியோ என்ன பேர்? எங்கட புளிக்கும் பூக்கும் தானே இந்த மாதிரி எங்கட பூவும் பூப்பு தானே. ஒரு நேரம் பாருங்க, இவட நல்ல ஒரு பூஞ்சோலியாக இருக்கும். வெயில் எல்லாம் இல்லாமல் எல்லாம் ஒரு காலம் மாறும். என்ன இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்போ பார்த்தீங்கன்னா அது தெல்லி பார்த்தால் பொடியல் கேட்காதுலாம். ஒரு கரண்டு செஞ்சிடலாம். அங்கே அம்மாச்சிக்கும் கெடுக்கவே போயிடாது. காரணம் என்னென்னா கூப்பிட்டு சொல்லணும். சொன்னால் என்ன செய்யுதுகள், ஒரு கணிப்பாடுகள் வேந்து போடுக்குவாள். எந்த நேரம் ஒரு ஆள் குரல் வச்சு கொண்டு இருப்போம். அதுக்காண்டி தான் நான் இதில் அதுவும் வெங்காயம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் புட்டுக்கு வந்து என்ன மாதிரியாது அரியணும். இப்படி குட்டி குட்டியாக அரியணும். அரிஞ்சு கழுவி வேற விட்டுட்டு வெள்ளமாக புட்டுக்கு என்ன சொல்லும் கரைக்கும். நல்லா சாம்பாரோட குழச்சி 2 மிளகாயம் பொரித்து சாப்பிட்டு அன்றைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாம் வேண்டி வச்ச நாங்கள் எல்லாம் முண்டைக்கு ஒரு இடம் போக போகிறோம். தினிசங்கியோ போக போகிறான் நம்ம அம்மாவோட. அப்போ அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ எனக்கு தானே சாப்பாடு, அண்ணாக்கு கொண்டாடுவி நம்ம என்ன சாப்பாடு மச்சத்தோடு. அப்போ எனக்கு தானே மீன் காய்ச்சோணுமெண்டு இல்லை, இரவுக்கு தானே முட்டை குழம்பு வச்சு வச்சா புட்டோட கொடுப்பேன். ஒரே அடியாக இப்போ செய்து வச்சுட்டு நான் எப்போ இருக்கேன். எனக்கு மேலாதான் தெரியுமா பால் வைக்கலாமோ. எனக்கு 2 முட்டை தாங்க, 4 பொருட்கள் 2 தாங்க, 1 வேணும், 2 தாங்க. ரொம்ப கேட்க மாட்டேன். ஆம்லேட் போட்டு சாப்பிட காலம்மா பாவன் சாப்பாடு ஒன்று மில்லை தானே பிள்ளைக்கு உடம்புன பள்ளிக்கூடம் இல்லாட்டா பின்னுக்கு அப்படி கிடந்து நித்திர விழுவான் தெரியுமா. அது பின்ன நான் ஒவ்வொரு நாளும் 6 மணிக்குள்ளும் போயிடுவேன். எல்லாரும் பள்ளிக்கும் போகிறக்கு முன்னே நான் பள்ளிக்கும் போயிடுவேன். படிக்கமுன்னு என்னத்தா கண்டா சச்சியா 5:40 போவேன். சரி வேறு வந்து வெங்காய பூ பிடித்தான் சின்ன சின்னனா வெட்டி வேற வச்சுட்டு புட்டுக்க போட்டு சாம்பாரை ஊற்றி குழச்சி சாப்பிட. அதுவும் வெள்ளமா இல்லாட்டி இந்த வெள்ளை சோறு இருக்குல்ல, வெள்ளை சோறு இன்னும் இல்லைடா சாம்பார் என்ன மணியா கிடக்கும். அதோட ஒரு அப்பளம் முளையா மோர் முளையா பிடிச்சா இதுக்கு வந்து சாம்பார் வச்சு சோயா மீட்டு பின்னுக்கு தானே சோயா மீட்டு. இது ஏண்டானோ சோயா மீட்டு விருப்பம் எனக்கு. சனிக்கிழமையில ரச்சி மாதிரி, வெள்ளிக்கிழமையில சோயா மீட்டு தான் எனக்கு ரச்சி. எனக்கு பிடிக்காதான் பிடிப்பேன். பொரிச்சா நல்லா உப்புல ஊற விட்டுட்டு நான் சோயா மீட்டு வச்சு என்ன செஞ்சிருந்தாலும் சாப்பிடுவேன். பொரிச்சா சாப்பிடுவேன். ஜெயராமனாக்கும் பிடிக்குமா சோயா மீட்டு? தக்காளி பழம், உருளைக்கிழங்கு, தனியாக வெங்காயம், முள்ளி எல்லாம் பதக்கி போட்டு நேற்று வச்சோம். கறி தெரியுமா? அது என்ன அது சோப்பு கலர் லாவா மாதிரி கிடந்த உள்ள சோத்துக்கு பருப்பு கறியோட சாப்பிடேன். இப்படித்தான் என்ன நம்ம வெட்ட வச்சு கிடக்கு வெட்டி போட்டு இதை நாங்கள் முதல்ல வெட்டி எடுப்போம். ஆமாம், இங்கே வெங்காயப்பூ முதல்ல வெட்டி எடுத்துட்டு தான் மற்றது உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் வெட்டி போட்டு டப்புனை கொண்டு சாம்பாரை வச்சுட்டு கடைசியாக இதை கழுவி வேற வச்சுட்டு அம்மா புட்டை வச்சா தண்ணி விட வைக்கும்.
அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெங்காயப்பூ போட்டு அவிச்சோம்னு சொல்லி வெங்காயப்பூ கீரை அதில் போட்டு அவிச்சா சரி இதை பட்டி எடுத்துட்டு பார்ப்போமே நவீனுக்கு. ஆமாம். என்ன செய்கிறீர் என்ன செய்ய போகிறாய் அப்படிதானே நான் இப்போ உருளைக்கிழங்கு சீவ போகிறேன். கொட்டாவி விடுதாம்மா. கொட்டாவி என்னாவி நானும் அப்படி தான் நேற்று நேற்று அப்படி தானே இல்லை நான் இதே இந்த கலர்ல இல்லை இப்ப. இந்த கலர்ல இல்லை பாருங்க. வெங்காய பூ என்ன பூ? எல்லாமே ஒரு சீசனுக்கு தான். மற்றும்படி இதை கொண்டு இப்படியே வைக்க கோப்பையில் தண்ணி இறங்கிடும். நான் என்ன செய்ய கொஞ்சம் அம்மா சொல்லுறது ஒன்று கொட்டுப்பட்டு கிடந்தாலும் செஞ்சுப்பா. காவாசி நிலத்துக்கு வேறவாசி வயிற்றுக்கு அம்மா சொல்லுவா. அதுக்காண்டி தான் நான் இப்படி எடுக்கிறேன். முதலானே என்ன காவாசி வயிற்றுக்கு முங்க அவ்வளோ கொட்டுப்பட்டுட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி விட்டு அங்கால போடும். அம்மா வர கடையில் இப்படி ஊற்றி விட்டா சரி. இதுலேயே மரக்கறியை வெட்டிட்டு போடாம வெங்காயம் வெட்ட போகிறேன். ரோசா பூ இல்லை, அது செம்பருத்தி பூ. என்ன பொட்டு வைக்க கூடாது பொட்டு பொத்தல் ஒழிச்சிட்டான் தானே. இன்றைக்கு வந்து போலக்கெல்லாம் குளிச்சு சமையனையும் குளிக்க பார்த்து நான் வர கிடையாது. பத்தி அம்மாக்கெல்லாம் அப்படி அப்பமா யாருல குளிச்ச பார்த்த நன்மை சொல்ல பத்தியோ அதான் அந்த மினிசு கும்மியா கோவம் பாடுற அவனே ஒரு நன்மை சொல்லுங்கோ. சாம்பார் இருக்குது இழுத்து சட்டி ரொம்ப சாம்பாரை வச்சுட்டு இரவுக்கும் பகலுக்கும் என்ன மினிசு வெள்ளை சோறுக்கு தானே இல்லை. இரவுக்கு சோத்தை காய்ச்சி இல்லை சூடாக சாப்பிடல. சூடு காட்டி இல்லை உடனே காய்ச்சி சாப்பிட மாதிரி சுட சுட சாப்பிடாம வரல. அப்போ இப்போ இப்போ நான் காய்ச்சுறேன் இரவுக்கு இப்போ நான் காய்ச்சுறேன். அப்படி செய். திடீரெண்டு பார்க்க என்ன வளர்ந்த மாதிரி கிடாது கொஞ்சம். யாரு என்னையா என்ன பார்க்க வளர்ந்துட்டானே மினிசு வளர்ந்துட்டானே இல்லையாக்கா. பத்தியா பெரிய ஒடினா வந்துட்டான். அதான் நேற்று நல்ல வடிவாக்குள் வந்தடியால ஒற்றை கையெல்லாம் கொடுத்தவன் ஓடினா கொல்லுவன்னா ஓடினா கொல்லுவன் நில் நல்ல காலம் மினிசும் பார்த்தான். ஓடி கொடுத்தா கூடுதல் ஆடி வந்து நான் தள்ளி விழுத்திட்டு ஓடி இருப்பேன். ரெண்டாலும் அந்த கையோட நான் திங்கக்கிழமை ஆப்ரேஷன் நடிகாதான் செய்கிறேன். நான் இல்லாட்டி தர எனக்கு யூஜிபி மேட்டர் தக்காளி மேலம்மா நான் நினைச்சேன் சும்மா தான் அடிக்கோட வாரான்னு தான் நானும் பிடிச்சி வச்சேன். நான் அடிப்பான்னு நானும் எதிர்பார்க்கல. நானும் அடிச்சிருக்கணும் போட்டு ஓடினவன். நீ அடி வாங்க நான் போறேன். அம்மாண்ண ரெண்டு இடத்துக்கும் சொல்லல ஐஸ்டினோட டாக்ஸ் நடு ஒரு நாளை கண்டாலும் நெடுக அடிக்கக்கூடாது. பார்த்து வச்சுட்டு மெதுவா மெல்லமா. அம்மாவுக்கு நான் வீடியோடு கேட்க நேரு வத்தாலங்க நாங்கள் வீடியோ எப்படி அந்த வீடியோ ஒரே சிரிப்பு தான் அம்மா அந்த வீடியோட. அது என்ன பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஒரு நாளும் பிள்ளைகள் பழைய பண்ணுற அளவுக்கு வரக்கூடாது. ஒரு வீடியோனா சின்னக்காம எடுக்கணும் அதில் பெருமைப்படணும். வெங்காயத்தையும் வெட்டிட்டு கொண்டே
மாவை குழைச்சிட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு போகணும். நாளைக்கு இதுலேயே இருந்தபடியா குசினிக்க கழுவி ஊற்ற தேவையில்லை. இதுலேயே வெட்டி இதுலேயே கழுவி இதுலேயே கஞ்சலி அள்ளி கொண்டே கிடங்க உடைச்சு இப்படித்தான் சொல்கிறேன். திருப்பி நான் தான் அள்ளி போடுறேன். ஐயோ அம்மா கிழங்கெல்லாம் அவிச்சு சாப்பிட்டு தான் இருக்கா. கொஞ்சம் தெம்பு இல்லை அவங்க வச்சுட்டு தான் இருக்கா. அவங்க வச்சுட்டு வாங்க கருவேப்பிலை கருவேப்பிலை அதையும் கழுவி இப்படியே உருவி சரி நீ கொண்டு போவோம். வாங்க கருவேப்பிலை காணுமே. சரி வாங்க இப்போ பாருங்க வாரேன். இந்த வாரங்க வெட்டு எல்லாத்தையும் உரும்பு உரும்பா வெட்டி வச்சு கிடக்கு. கேரட்டு, உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி பழம் எல்லாம். வெங்காயம் கேரட்டு அவிய விடுவோம். சரியோ உருளைக்கிழங்கையும் அவிய விடுவோம். யாருக்கும் சோறு வைக்கிறீங்களா அடுப்பில் பொங்கி ஊற்றப்படுதா? முட்டையா? சரி இப்போ அவிஞ்சு கொண்டு இடையில வரையக்க தான் வெங்காயம் போட போகிறோம். இப்போ இதோட போட்டு தக்காளி பழம் முட்டைப்பெறுவதெல்லாம் போடணும். அப்படியே ரெண்டாலும் மங்கத்தை சாம்பார் மாதிரி. சரி அவிஞ்ச இதில் பார்த்தீங்கன்னா கிழங்கு சாப்பிட்றா. உங்களோட வயசுக்கு இந்த கிழங்கு எப்படி சாப்பிட்றீங்க? ரசிச்சு ரசிச்சு சாப்பிடணும். இந்த பாருங்க கிழங்கு வடி அவிச்சு வச்சு போட்டு தேங்காயம் திடீவி திடீவி நடக்குது இங்கால சங்கதி. அப்படி இருக்கு கிழங்கு. அப்படி நல்ல கிழங்கு கிழங்கு நல்லா தானே இருக்கும். தொட்டு இது வந்து சிவப்பு கலர், இது வந்து வெள்ளை கலர். என்ன மாறி மாறி சொல்றீங்க? இது வந்து நாவல் கலர், இது வந்து வெள்ளை கலர். இங்க பாருங்க அம்மா சாப்பிட்டு ருசிச்சு காட்டிடுங்க. எனக்கு ஒரு தாங்க ஒரு கடி. ஆனா நாவல் கலர் கிழங்கு இருக்குல்ல இனிப்பு கூட. அம்மா சொல்லிட்டு தாங்க இது இது வெள்ளையிலே உரிச்சு தாங்க சொல்லிட்டு சாப்பிட்டு பாப்பேன். நாவல் கலர் கிழங்குல எனக்கு வெள்ளை பிடிக்கும், நாவல் பிடிக்காது. என்ன உண்மை ஒரிஜினல் கலர் தான் பிடிக்கும் எனக்கு. இது கெமிக்கல் தாங்க. சாப்பிட்டு பார்ப்போம். போறேன். எனக்கு இவ்வளோ ஒரு பெண் காணும் பாப்பா. நாளைக்கு நாங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படி இருக்கு. மாவை குழைச்சாச்சு. இத்தனை வந்து தேங்காய்ப்பு புத்தண்டா தேங்காய்ப்பு கூட தான் வேணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நான் மேலால் எடுத்து தண்ணி வறக்க போறீங்களோ? லிஸ்ட் வறக்க போறீங்களோ? இது புட்டு வெள்ளோட ஒன்றுங்கண்ணா புலோ தெய்வம். அப்போ அப்படியே தண்ணியில் நிற்கும். எப்படி என்ன கொஞ்சமாக கிடக்குது. காட்டில் தானே வேண்டிங்கண்ணா. எப்படியே தண்ணியில் நிற்குது. இங்கே ஓ ஓ ஓ ஓ அடுப்பு ஓ ஓ அங்கே சாம்பாரம் உண்டு. விட்டுட்டு தண்ணி கொதிக்குது. தண்ணி கொதிக்குது. இந்த சத்தம் வாங்குறது 4 மாதம் ஆச்சாங்க. 3 மாதம். இந்த மாதம் 3 மாதம் ஆரம்பிச்சிருக்கு. நாங்கள் அடுப்பில் நாங்கள் 3 மாசமா காசு அப்படியே நிற்காம இருக்கேன். காலம் மேல் போய் என்ன செய்யுதுண்ணா ஒரு பேக்கில் கொண்டு போய் அந்த காணிக்குள்ள ஒரு பேக் ஊமை குறைஞ்சி கொண்டு வந்தேண்ணா. அவ்வளோ பெரிய விஷயம் என்ன தெரியுமாதான் சாதனை. இது ஒரு சாதனைன்னு சொல்கிறான் அம்மா.
என்னோட இருந்தாலும் 2 ரூபாய்க்கு பொறுக்கி தந்துருக்கேன். அவையதும் ஒரு நீட்டுப்பட்டிமா இந்த புட்டு ஆனால் வெங்காயம் போட்டோடனே 2 நீட்டுப்பட்டி புட்டா வந்து சரியோ. சரி புட்டு வச்சு மூடியாச்சு. நீ அண்ணாக்கு முத என் அண்ணா என்ன இப்படிக்கு அண்ணா சாப்பிடுவானே. அப்படிதான் நான் வேணும். சரி இந்த பாருங்க அந்த புட்டெல்லாம் திருப்பி ஒரு அடுப்பில் வைக்க. சரி அப்போ நாங்கள் இந்த புட்டு அழுந்தோன்னா பார்ப்போம். ரைட்டோ எல்லாம் அவங்களுக்கு தக்காளி பழம் போட்டுக்கூடாது, தக்காளி பழம் போட்டு வெங்காயம் போட்டுக்கூடாது, வெங்காயம் கருவேப்பமில்லை பஜ்ஜியா போட்டுக்கூடாது வச்சியா அவியட்டுக்கும். சரி உப்பையும் போட்டு நான் கொஞ்சம் அவிய தேங்காய் பால் குடிக்க போகிறேன். சரி தேங்காய் பாலெல்லாம் புளிஞ்சோடனே சாம்பாருக்கு தூள் போடைங்க பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா புட்டை பாருங்க சும்மா பச்சை கலர் தெரியுதாங்க. இதை பார்த்துக்கண்டா பெரிய பெரிய கொஞ்சம் நல்லா எரியுது. வாங்கும் அம்மா வாங்க வாங்க பெரிய பெரியது ஆண்டு வா. சாம்பார் படிக்கட்டும் உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா உள்ளி மிளகு இந்த ஆபாலில் வெத்திர வாக்கு சாப்பிட்டு சும்மா தேர நாளைக்கு இருக்கேங்க. நாங்கள் அம்மா குளிச்சுட்டு வர. நான் குளிச்சுட்டேன். எப்ப காலம் அண்ணா குளிக்க வாக்கு ஒரு நாளும் நம்ப மாட்டேன். இங்கே பாருங்க இதை போட்டால் தான் டேஸ்ட்டு. சரி இத்தனுண்டு மஞ்சள் பொடி சாம்பார். இத்தனுண்டு மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி. இங்கே பாருங்க நம்ம போடுறோம். இங்கே பாருங்க புட்டை சும்மா பச்சை கலர் வந்துச்சு சுடுவது. இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த புட்டு அங்கே அவியுது. மாமா நீங்க போவாங்க அந்த வயிறுக்கால சுருண்டு ஆயிடுவீங்க. கோவிய கண்ட கடை உதுலதான் எல்லாம் உதுலதான். பெரியம்மா விட்டால கூப்பிட்டால தருவாள். நான் இன்றைக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிடுவேன். நான் சொட்டு கூட சாப்பிட மாட்டேன். சரி யாரை கூப்பிட்டு? ஓ அவியல் என்னம்மா அந்த புட்டுக்கு பேர்? அம்மா புட்டுக்கு என்ன பேர்? வெங்காய புட்டு சுட சுட சாம்பார். வெங்காயம் என்ன பேர்? முட்டை கறி. அதுக்கு தேவையான பொருட்கள் சட்டிஞ்சால பார்த்தீங்கன்னா கீச்சரி அம்மா எண்ணெயம் விட்டுட்டா இதால தேவையான பொருட்கள் எடுக்கிறா. இரும்புக்காரை டான்ஸ் பண்ற மாதிரி டான்ஸ் பண்றேன். முட்டை கறியை நெய்யில் வைங்க அம்மா. முதல்ல நாங்கள் என்ன தேவைப்படணும்னா பருப்பு போட்டு நாளைக்கு போடணும். கடுகு விழுந்துடாமலும் போடல. கடுகு சிறிதாலும் காரம் தெரிஞ்சா ஏனென்றால் 2 தான். நாளைக்கு பிளக் பண்ணு. சரி போட்டு முட்டை கரைஞ்சிட்டு பார்ப்போம். முட்டையும் போடுவோம். கொதிச்சு கொண்டு விரட்டுக்கணும். கொதிச்சு கொண்டு விரட்டுக்கணும். இனி தூளா போட்டு மூடிட்டு பார்ப்போம். இன்னைக்கு அம்மா வினுசு அம்மம்மா சமையல் கருப்புக்கு நல்ல வடிவா முட்டை பொரிச்சு வச்சுக்கிறாரு. அதுவும் நம்ம சாப்பிட்ற குணப்பொருள் என்னன்னு ஆம்பிள்ளை சரியான உப்பு கைக்குது. இந்த பாருங்கோ தூளை போட்டு மூடி விட போகிறோம். தூளை போட்டு அப்போ மூடி விடுங்க பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா அம்மா சாம்பார் விடுறா. சாம்பார் காய்ச்சினா அங்களுக்கு தங்க மோதிரம் மட்டும் போடணும். எனக்கு தனியாக சாம்பாரும் இந்த குழம்புல கொஞ்சம் குழம்பு
விட்டா காணும். சரி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். நம்ம சாப்பிட்டு பாருங்க. இந்த வடி வாங்கலாம். நிறுத்தி விடவும் ஒரு வேலை அப்போ நீத்தி விடும் கோவில். என்ன செய்யறது? எங்களோட அம்மா ஆசைப்படுறபடி ஒரு வே வெங்காய பூ போட்ட புட்டும் சாம்பாரும் சூப்பராக தெரியும். மணியாக இருக்கண்ணே. இந்த புட்டண்ட சாமான் கீரைகள், வெங்காய பூ, பாசரி, கைடி, அது மற்றது முறுக்கம்பில் போட்டால் வச்சால் உற்றுக்காமி வச்சா காணும். முடிச்சு விடுங்க அப்படியான்னு பார்த்து பருப்பு சாம்பார், உருளைக்கிழங்கு போட்டு, தக்காளி பழம் போட்டு, கரட்டு நல்லா இருக்கும். நீங்களும் சிம்பிளாக பருப்பு சாம்பாரும் புட்டும் அப்படின்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. பாய்.